இப்போ கேள்வி என்ன, யாரையாவது ஒருத்தர் பார்க்கும்போது திடீர்னு ஒரு வெறுப்பு வருது, இல்லை அருவருப்பா வருது, இல்லைன்னு திடீர்னு பயங்கர ஃபீல் ஆகி சந்தோஷமும் வந்துடுது. இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பல்லியை பார்த்தா எனக்கு ரொம்ப அருவருப்பா ஒரு பயம் வருது. இதுவே வேற ஏதாவது அதை விட பெரிய மிருகங்களை பார்த்தா கூட எனக்கு அப்படி ஒரு பயம் வரல. ஆனால் பல்லியை பார்க்கும்போது ஒரு அன்னீசி ஃபீல் பயங்கரமாக வருது. இது ஏன் வருது அப்படிங்கிறது கேள்வி. இது ஏன் வருது அப்படின்னு சைக்காலஜியில பார்க்கும்போது நேர்த்தாப்புல பார்த்தோம்னா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இது புலன்களுக்கு அடிமையாகி புலனையே உயிராக நம்பி கொண்டிருக்கும் ஒரு மனதிற்கு வந்த பிரச்சனை. இப்ப கண்களால் ஒண்ணு பாக்குறேன், அது அழகா இருந்தா சூப்பர், அது அழகு இல்லைன்னா அது மோசம். அப்ப கண்ணை வச்சு முடிவு பண்ணிடுறேன். ஒண்ணு சாப்பிட்றேன், ருசியா இருந்தா அது ரொம்ப நல்லது, ருசி இல்லைன்னா அது ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா அதையும் காலி பண்ணிடுறேன். இப்படியே முடிவு பண்ணிடுறது. என் புலனுக்கு என் உடம்புக்கு எது ஒன்று சுகமாக இருக்கிறதோ அதுதான் உயர்ந்தது, நல்லது. என் புலனுக்கும் எது கஷ்டமா இருக்கோ அது தாழ்ந்தது, அது மோசமானது, தவறானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முழுக்க முழுக்க காரணம் புலன்களை நம்பும் ஒரு விஷயம். ஏன்னா புலன்களை மட்டும், ஏன்னா அறிவு வேலை பார்த்து ஒன்றை பார்த்து அது என்ன இருக்குன்னு ஆராய்ச்சிங்கதான் முடிவு பண்ணணுமே தவிர இது ஜஸ்ட் சென்சார். இந்த கண்ணு, காது, மூக்கு, செவி, ஸ்பர்சங்கிறது சென்சார். சென்சார்னா இங்க இன்னும் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டு போய் சொல்லணும். அதற்கு முடிவு பண்ண தகுதி கிடையாது. முடிவு யார் பண்ணணும்? மனமும் அறிவும் அதை ப்ராசஸ் பண்ணி அதை ரெஃபரன்ஸ் பண்ணி சொந்தமா முடிவு பண்ணக்கூடாது. நம்ம ஞானதேவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதை ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு தான் முடிவு பண்ணணும். அதுதான் ப்ராசஸ். ஆனா இந்த ப்ராசஸ் எல்லாருமே ஜாலியாயிருது. காரணம் என்ன? டேரக்டாவே முடிவு பண்ணி. யாரு முடிவு பண்ணியிருக்கா? கீழே இருக்கிற ஒருத்தரே முடிவு பண்ணி. யாரை முடிவு பண்ணா? இப்போ ஒருத்தர் என்ன வேலை? எடுத்து கொடுக்குற வேலை. அதை எடுத்து கொடுத்துருப்பா அப்படின்னா எடுத்து கொடுக்குற வேலை. அவர் முடிவு பண்ண மாட்டார். முடிவு யார் பண்ணணும்னா அது மேல இருக்கிற மேனேஜர் முடிவு பண்ணுவார். ஆனா இங்க நமக்கு என்னன்னு பார்த்தா இந்த புலன்களே முடிவு செய்து விடுகின்றன. இது நல்லது, இது கெட்டது, இது மோசம், இது விருக்கு, இது வெறுப்பு அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்ம புலன்களுக்கு அடிமையா இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா உண்மையான ப்ராசஸ் புலனை தாண்டி புத்தியை தாண்டி அந்த புத்தி ரெஃபரன்ஸ்ல முடிவு எடுக்கணும், சொந்தமாலாம் எடுக்கக்கூடாது. ஸோ ஆகம ரெஃபரன்ஸ், ஞானேஸ்வரிய ரெஃபரன்ஸ், ஞானதேவரை ரெஃபரன்ஸா வச்சு ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ அதுதான் சரியா இருக்கும். ரெண்டாவது ரீசன் என்னன்னா, நமக்கு 1008 பதிவு இருக்கு. நம்ம சொன்னல முன் ஜென்ம பதிவுகள் அப்படின்னு எல்லா பதிவுமே உள்ள இருக்கு. அந்த ஒரு ஜென்மத்துல அந்த ஒரு விஷயத்தால் நான் பாதிக்கப்பட்டிருப்பேன். அந்த மாதிரி ஒரு உருவம் வந்ததால் நான் கஷ்டப்பட்டிருப்பேன். அது என்ன ஆகுனா அந்த சூழல் வந்தோடனே ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சு. போன ஜென்மத்துல பல்லியால் ஒரு மிகப்பெரிய ஒரு உபாதைக்கு ஆளாகி ஒரு கஷ்டத்தை அனுபவித்து அது சப்கான்சியஸ் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். அது என்ன பண்ணணும்னா இந்த ஜென்மத்துல பள்ளியை பார்த்தோம்னா அது ஆக்டிவேட் ஆகும். அதுதான் எந்த அறிவும் இல்லாம, எந்த முடிவும் இல்லாம, எந்த தெளிவும் இல்லாம, ஆனா ஆக்ஷன் மட்டும் நமக்கு நடக்குது. காரியம் நடந்தது. காரணம் கழிச்சுதான காரியம் வரணும். இங்க காரியம் நடந்தது. காரணம் முன் ஜென்மத்துல இருந்த பதிவு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கு இப்ப சம்பந்தம் இல்லை. நம்ம சொன்னோம்ல, ஃபர்ஸ்ட் ஒரு படத்துல படிக்கிறான், நடிக்கிறான். 2வது படத்துக்கு நடிக்க வரும்போது படத்தோட தாக்கம் இருக்கவே கூடாது. அங்க பிச்சைக்கார ரோல் போட்டுட்டான், இங்க அரசன் ரோல் போட்டுட்டான். அந்த பிச்சைக்கார கண்ணு இங்க வரக்கூடாது. ஆனா நமக்கு எல்லா ரோலும் பதிவு அங்க இருக்கிறதுனால இப்ப கான்சியஸ்ல நான் என்ன ரோல் பண்ணிருக்கிறேன்னு மறந்துட்டு அந்த சப்கான்சியஸ் அதுவா அதை கண்டுக்கிற கூடாது. ஆனா அதை நம்ம கண்டுக்கிறதான் பிரச்சனை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஏன் வருதுங்கிறது ரீசனு, அதை கண்டுக்கொள்ளாமல் இருக்கிறது சொல்யூஷன். அப்ப என்ன அர்த்தம்? வர்றதுக்கு ரீசன் என்ன? முன் ஜென்மத்தினால் அந்த மாதிரி ஒரு உருவம் படைத்த அந்த மாதிரி ஒரு விஷயத்தினால் நான் எங்கேயோ பாதிப்பு அடைஞ்சிருக்கேன். அது டக்குன்னு அது பார்த்த உடனே சமூகம் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சது. அது உள்ள இருக்குது. அது நான் பயப்படவில்லை. என் முன்ஜென்மத்தில் யாரோ ஒரு கேரக்டர், அது செத்து போன கேரக்டர், எல்லாம் முடிஞ்சு போன கேரக்டர், சம்பந்தமே இல்லாத ஒரு கேரக்டர் இப்ப பயந்துட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சு கொண்டு அதை கணக்கிலே எடுக்கக்கூடாது. ஆமா, எனக்கு வேற வேலை இல்லை,
அப்படின்ட்டு அதை ஒதுக்கிட்டு இப்ப கான்சியஸ் மைண்ட்ல என்ன ரீசன் உண்மை அப்படின்ட்டு நம்ம சொன்ன மாதிரி அதையும் தாண்டி புத்திக்கு போய் புத்தியை ஆரம்பத்துல ரெஃபரன்ஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப வர்றதுக்கு ரீசன் முன்ஜென்ம பதிவுகளினால் வருது. அதே சமயம் அது விட என்ன சொல்யூஷன் என்ன அப்படின்னா அதை கண்டுக்கிற கூடாது. ஏன்னா அது நானே அல்ல. நான் பள்ளியை பார்த்து பக்கத்துல ஒருத்தன் பயப்படுறான்னா அது ஏன் பயமா எடுக்கக்கூடாது. அவன் பயப்படுறான், எதுக்கு தெரியாது. நம்ம இப்ப பயப்படமா வேண்டாமான்னு யோசிக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம முன்ஜென்மத்தை நானும் நினைச்சுக்கிட்டு அது ஆக்டிவேட் ஆனவொன்னு அதுக்கு அடிமையாகி அது எப்படிலாம் என்ன ட்ரை பண்றதோ அப்படி போயிட்டு இருந்தோம்னா மிகப்பெரிய ஒரு பைத்தியக்கார லெவல்ல போய் உட்காந்துருப்போம். அதுக்குன்னா ஏன் வருது ஏன் பண்ணோம் எதுவுமே தெரியாது. பண்ண வச்சிடும். அது உள்ள கொண்டு வந்தது பயத்தை, ஒரு அருவறுப்பை. அடுத்து பேச அதுக்கு அடிமையா இருக்கிறதுனால அதே பேசிடும். அப்போ நான் இப்போ ஒரு கேரக்டர் ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்கேன். ஆனா போன படத்துல நடிச்ச டைலாக்ஸும் இங்க பேசிட்டு இருக்கேன். படம் எப்படி உருப்புறோம் அப்படிதான் நம்ம வாழ்க்கை போயிடும். அதனால் நம்ம அது வரும், லாஜிக்கே வரும், தானா வந்துடும், எந்த ரீசன் இல்லாம வந்துடும். அப்படின்னா அது நாள்ல அது முன்ஜென்மத்தில் நடித்த ஒரு கேரக்டர். இப்போ நம்ம என்ன பண்ணணும், புத்தியை கொண்டு அதை தெளிவாக ஆராய்ச்சி செய்து ரெஃபரன்ஸு ஞானதேவரோட ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த நியூட்ரல் மைண்ட்ல ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். புரியுதா?